அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ரெடி சார். நிறைய பெரியவங்க இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அதுக்கு நான் இந்த டைம்ல நான் கன்கிராஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்கு, அது நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த இடமே இந்த வைபா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாம எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால சொல்றாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே அவர் டைரக்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப அந்த படம் பண்ண முடியல. அவருடைய கதை சொல்ற விதமும் சரி. இப்ப வழக்கமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்ல ஒரு கொலை, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான், இல்ல ஒரு சைக்கோ கில்லர், எவ்வளவு ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போறோம். ஆடியன்ஸ் வந்து இவனா இருக்கும் நம்ம சொல்லிட்டே போயிட்டு கடைசியில இவன் இல்ல அப்படின்னு டெஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னா இருக்கு தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான ஒரு, அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுல இருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் சின்ன அப்பப்ப கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது இப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்றாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், நிறைய படங்கள் நடந்தது. என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னா நம்ம பாக்குறது இல்லை. இப்ப நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துகிட்டே போகணும். பெருசா என்ன சொல்றது, ஒரு பினான்சியலாவும் சரி, ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ற ஒரு இடமா வச்சுக்கிறது, பெருசா போகணும் அப்படிங்கிற எண்ணமா நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங் ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லா பேசப்படுது அப்படின்னா அதுல அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பாக்குறதுல நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இந்த படம் நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே பார்க்கலாம். இப்ப ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்ல வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ்ல நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி, சரி ஓகே நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். இந்த படத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோட சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன் ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர்ஸ், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமா பெரிய லெவல்ல ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்துல வந்து அவர் வழக்கமா வந்து இப்ப கூட நான் நிறைய படம் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கேன், வேற படங்களும் சரி. அவரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்சஸா போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட். ஸோ இந்த படத்துல அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புறேன். இதுல ஒரு பாட்டுல ஒரு டான்ஸ் பண்ணிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க பண்ணது ரொம்ப. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இருக்கும்போது அதுக்காக நான் சின்ன வயசுல இல்லை. அவங்க கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். இதில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி அடையும். ஏன்னா இப்ப நம்ம இதுல வந்து இங்க பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும் அப்படிதான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்ப முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தா தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போறாங்க வழக்கமா இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல. அதனால படம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாரும் வந்து படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கும்.
திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம், இந்த ஆடியோ அவங்க பண்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு என்னதான் நம்ம பாட்டு பண்ணாலும், என்னதான் ஒரு இது பண்ணாலும், அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு அவங்க அவங்க எடுத்து பண்ற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலியமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமா ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே கேக்குதா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவா பியூட்டிஃபுல்லா மாட்டினா எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2 வந்து உங்களை கூப்பிடுறாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வென்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. சார் என்னதான் கன்சிடர் பண்ணீங்களா, கரெக்டா தானே சொல்றீங்க, நான் தானே அப்படின்னு. இல்ல இதெல்லாம் யோசிச்சுதான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ஓரியன்டா சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில இருக்கிற ஒரு டாப் தான் இந்த டாப். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேல வச்சிருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமா நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய டைரக்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பா அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கு. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்றது, இம்ப்ரோவைஸ் பண்ணி அதை ஒரு அழகா வரும் அவர் அதை சொல்றதுனால. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் ஃபைன் வைன் அப்படிதான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்ன she's so beautiful on screen and it was so nice working with you, so grounded. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து we went to the same acting class. ஏன்னா நாங்க 2 பேரும் ஆக்டிங் படிச்சோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளா ஆளை காணும். அண்ட் தென் அங்க ஐ திங்க் again he learned acting and he came back. இல்லையா, சரி வேற என்னமோ படிச்சுட்டு இருக்காரு. ஆனா he came back. அப்போ கரெக்டா வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு போது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னது I was very very happy because we spent quite some time together during our acting classes. அதுக்கப்புறமா இந்த படத்துல லான்ச் ஆகுறது மட்டும் இல்லாம நிறைய நல்ல லைனப்பும் வச்சிருக்காரு. நிறைய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அப்புறமேட்டு இருபப்பட்டுல வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த பெர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணதளத்திலுமே ஒரு இருக்காங்க. It was so much fun working with her and Anantnal is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் காம்பினேஷன்ஸ் ஐ ஹேட் வித் him, he seems to be very passionate about cinema. And சாம்சி சார் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து ஐ நோ அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமா பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க
நீங்க தான் ஆர்ஆர் பண்ண போறீங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது I knew that nobody else could do justice for a film like this. So and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல, அப்படிதான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, பிரகாஷ் சார் அண்ட் கிஷோர் சார், வெயிட்டிங் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் லைஃப் ஃபுல்லா செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சப்போர்ட் அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அண்ட் we are very happy. We feel very positive and supported because of the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. Thank you Titi so much. Thank you darling. Thank you. You look so nice. Really. Thank you. சரி, கோப்பா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? Yes. Okay, so மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்க. கம் ஆன், நம்ம ஜெனரலா பாய்ஸ் தான் வந்து மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்கன்னு போலீஸா வேற பண்ணிருக்கீங்க. இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகும், வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம் வந்து வந்திருக்கீங்க. ஒரு பாட்டு என்ன பரத் பாடுவாங்களா? நல்ல ரெண்டு லைன் கம் ஆன் ப்ளீஸ். எனி சாங். எங்க போனாலும் நான் வந்து சிங்கர் வச்சு பாட சொல்றாங்க, சிங்கரே கிடையாது. இந்த பாட்டுலாம் நீங்க தானே பாடுறீங்க? ஓஹோ, இந்த பேபி அது ஆள் இல்லைன்னு பண்ணீங்களே பாருங்க. அழகா பாடுறீங்க. கம் ஆன், anything your favorite song, just 1 or 2 lines. Thank you so much. சிங்கர் இல்லை நீங்க சொல்லாதீங்க, யாரும் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நன்றி சொல்றதுதான் இருந்துச்சு. சரி, கடைசி ஈஸியா நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுல கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய, ஏன்னா டேரக்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நீங்க பேச சொன்னீங்கன்னா அது நன்றி சொல்ற விஷயமா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நன்றி சொல்றதா தான் அமையும். ஸோ காளிதாஸ் 2 இதோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அது இது சார் கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா அவர் இருந்தாருன்னா அவர் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதாவது 26 செப்டம்பர் 2014 நான் ஒரு ஹீரோட்ட போய் மேல ஒரு கதை சொன்னேன். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அவர் என்ன பண்ணாரு, அந்த கதை எனக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து டெம்ப்ளேட்ல இல்லை அப்படின்னாரு. இன்னும் ஒரு வருத்தமா இருந்துச்சு. எனக்கு ஈவினிங் எனக்கு தான் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஈவினிங் போய் படம் பார்த்தோன்னா நமக்கு இல்லை, நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க மெட்ராஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கையா அது இருந்துச்சு. அங்கிருந்து தான் ஆக்சுவலா அங்கிருந்து வந்துட்டு தான் இந்த காளிதாஸ் என்னுக்கான கதை ஆரம்பிச்சது. ஆக்சுவலா சிவா சார் வரல, காளிதாஸ் என்னோட தயாரிப்பாளர். அவர் தான் முதல்ல அந்த காளிதாஸ்க்கான ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த பிரான்சைஸியை வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தாரு. அவர் தான் வந்து நாளையத்தினரோட கிரியேட்டிவ் ஹெட் அவர். ஸோ அவர் வரல, மிஸ்ஸஸ் சிவா சார். அவர் தான் அங்கிருந்து அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சாரு. ஸோ அங்கிருந்து காளிதாஸ்ன்ற ஒரு பயணம் ஒரு பிரான்சைஸ் அவ்வளவு தூரம் வந்திருக்கு. காளிதாஸ் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல 2019 வந்ததுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து காளிதாஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்களுக்கான வாய்ப்புகளும் பெரிய நடிகர்களோட நடிக்க பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கான கதைகள் போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. ஸோ 2 வருஷம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறிச்சு.
நம்ம வந்து ஒரு 3 வருஷம் பழைய இயக்குனராக ஆயிட்டோம். ஸோ புதுசா வாய்ப்புகள் மறுபடியும் தேடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தொடர்ந்து வந்து நான் விஜய் சேதுபதி சாரோட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவரை சந்திக்கும் போது ஒரு கதை சொல்றதுக்கான சந்திக்கும் போது அவர் சொன்னது, அப்போ உடனடியாக அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, எல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னார், எனக்கு வந்து பெரிய படம் பண்ணணுமா இல்ல நல்ல படம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாரு. சினிமா எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு. சார் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் என்னோட என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன கதைகள்னா அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரு 3 வருட பயணத்துல வந்து எல்லாம் பெரிய படங்களாகவும் பெரிய கதைகளாகவும் வந்து எழுதி வச்சிருந்தோம். ஸோ நல்ல படம் தான் பண்ண வேண்டியதானே என்னோட ஸ்டைல்ல அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றேன். நம்ம வந்து சரி, ஏன்னா ஒரு பயணமா ஒரு 3 வருஷம் வந்து பெரிய கதைகளை எடுத்துட்டோம், ஒரு பெரிய படம் பண்ற ஒரு மனநிலையிலேயே நம்ம இருந்துட்டோம். திடீர்னு வந்து ஒரு நம்ம ஒரு காம்பாக்டா ஒரு படம் பண்ணணும் போது ஒரிஜினலா மனசு ஒத்துக்கல. ஆக்சுவலா அவர்கிட்ட பேசிட்டு வெளியில வர அப்ப நண்பர் ஸ்ரீகணேஷ் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு, கல்யாணியோட கவிதை வச்சிருந்தாரு. இங்கு தொடங்கினாலும் எங்க இடத்துக்கு சேர்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு கல்யாணியோட கவிதை இருக்கு. பார்த்தா சரி இங்கிருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவா சாரோட ஒரு பயணமா காளிதாஸ் 2 ஆரம்பிச்சோம். ஆனா அந்த படத்தை காளிதாஸ் 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து சரி அதுக்கு ஒரு 2 கேரக்டர் உருவாகிற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு வந்து பரத் சார், இன்னொரு கேரக்டர். ஆக்சுவலா அந்த இன்னொரு கேரக்டருக்காக நான் பழனியன்கிட்ட போய் கேட்டேன், ஆனா இது இன்னொரு கேரக்டர் இருக்கு, யாராவது நடிகர் இருந்தா கேளுங்க அப்படின்னு. அவர் ஒரு நடிகருக்கு ஃபோன் பண்றாரு. அந்த நடிகர் அந்த ஃபோன் காலை எடுக்கல. அவர் ஆக்சுவலா ஃபோன் காலை அவர் எடுக்கலன்னா பையன் சொல்றாரு, ஃபோன் எடுக்கலையா, சரி இரு நம்ம வந்து நம்ம பையன் ஒருத்தர் படம் இருக்காரு, வாங்க போய் பார்க்கலான்றாரு. அடுத்த 15வது நிமிஷம் நாங்க 2 பேர் போறோம், செந்தில் சாரை போய் பாக்குறோம். செந்தில் சார் வந்து ஆக்சுவலா தயாரிக்கிற முடிவுல செந்தில் சார் இந்த படத்துக்குள்ள மேல வரல. அஜய் வந்து நடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்து செந்தில் சாரை போய் பார்த்தோம். உடனே அஜய் வர சொன்னாங்க, மீட் பண்ண உடனே கதை சொன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல அஜய் காளிதாஸ்க்குள்ள வர போயிடுச்சு. அப்புறம் செந்தில் சார் கேட்கிறாரு, என்ன பட்ஜெட்ல பண்றீங்கன்னு கேட்கும்போது படம் வந்து ஒரு கான்டாக்டா நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தது. இல்ல இதை வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னல. விஜய் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான், நல்ல படத்தை செந்தில் சார் பெரிய படம் ஆகிட்டாரு. ஆக்சுவலா நம்ம பெரிய படம் தான் பண்ணணுமா நல்ல படம் பண்ணணுமான் போது அது நல்ல படமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த நல்ல படத்தை செந்தில் சார் வந்து முக்கியமா நாராயணசாமி சார் 2 பேருமே சேர்ந்து இதை வந்து ஒரு பெரிய படமா வந்து ஆக்கிட்டாங்க. படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்கேல் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பயணத்தை வந்து காளிதாஸ் இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து கலைஞன் வந்து ஒரு என்ன சொல்றது நன்றிலாம் சொல்ல முடியாது அவருக்கு. அவர் தான் தொடங்கி வச்சாரு. ஸோ இது அது போல முக்கியமான 2 பேர் இல்லை காளிதாஸ் நடக்கிறதுக்கான செந்தில் சார் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவா இருப்பார். எல்லாத்தையும் சரியா பண்ணணும் அப்படின்னு சரியா வருமானு எப்பவுமே ஒரு 2-3 செக் வச்சிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி போனாதான் நடக்கும் அப்படின்றது. அப்போ செந்தில் சாருக்கு கான்பிடன்ட் கொடுத்து இந்த காளிதாஸ் ஓகே பண்ணது 2 பேர். ஒண்ணு வந்து நாராயணசாமி சார், இன்னொரு வந்து எஸ்ஏவன். 2 பேருக்கு தான் வந்து என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் தான் சாருக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்து இதை பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அங்க இருந்து ஒரு பயணம் தொடங்குச்சு. காளிதாஸ் வந்து எல்லாரும் வந்து வெளியில இங்க சிரிச்சு பேசினாலும் எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு தெரியும். ஆமா, ஏன்னா ஒரு எப்பயுமே நைட் ஷிஃப்ட்ஸா இருக்கும், ஒரு அபார்ட்மெண்ட்ல பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கும், ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூல்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு காலையில 6 மணிக்கு போவோம். ஒரு தடவை ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த மதியம் 2 மணி வரைக்கும் ஷூட் போச்சு. ஸோ எல்லாரும் வந்து அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல படைப்பா இது வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதுல நன்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து அண்ணன் ஜெயலண்ணா, காளிதாஸ் ஒண்ணுலையும் சரி காளிதாஸ் கூட அப்படி சொல்ல முடியாது. அவர் என்னோட இயக்குனர். நான் சினிமாக்குள்ள இறந்து கை பிடிச்சு கூட்டு வந்தவர். ஜெயலண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த த்ரில்லர் படங்கள் பண்றதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து நம்மளோட டிஸ்கஷன்ஸ் என்ன டிஸ்கஷன்ஸா இருக்குன்னா, நான் வந்து ஆக்சுவலா 12 ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன். 12 ஷார்ட் பிலிம் காமெடி படம். நான் காமெடி படம் பண்ணணும்னு இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து சூழ்நிலை காரணமாக த்ரில்லர் படம் ஆயிடுச்சு. என்னோட ஷார்ட் பிலிம் எதுலையுமே ஒரு ரத்தம் கூட இருக்காது. இந்த முதல் படம் பண்ணும்போது முதல் ஷாட்டை மாடி கீழே போட்டு ஒருத்தர் கொலை பண்றதா தான் இருந்துச்சு. டிஸ்கஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா யாரை எப்படி கிரியேட்டிவா கொலை பண்றது அப்படிதான் இருக்கும். அண்ட் உங்களோட டிஸ்கஷன் எல்லாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு
அரவிந்த் என்னோட ரைட்டர், கோ டைரக்டர், அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமா ஒய்ஃபோட பேசினதை விட அதிகமா வந்து அரவிந்தோட பேசினது தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த். ஒரு எமோஷனலான என்னோட தேங்க்யூ. இல்லை பரவாயில்ல. ஒரு இவ்வளவு மேடையை கொடுத்த செந்தில் சாருக்கும் நாராயண செல்வி சாருக்கும் மிக நன்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் மட்டும் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்னோட வாட்ஸ்அப்பர் சார். நம்ம கனவுகள் வந்து நம்ம கனவுகளை தாண்டி பிடிக்க ஒரு 2 பேர் வேணும். அந்த மாதிரி சார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரும்போது நம்மள கூடவே இருந்து சப்போர்ட் பண்ற என்னோட ஒய்ஃப் அண்ட் என்னோட பசங்க. ஏன்னா நான் சினிமாக்காரன் இல்லை, ஆக்சுவலா நான் எம்என்சியில ஒரு பெரிய ஒரு வேலையில் இருந்தேன். எனக்கு சினிமா கனவுக்காக நான் ஒரு நாள் தூக்கி போட்டு வந்தேன் அடுத்த நாள். ஆக்சுவலா ஏன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, செட்டில்டு லைஃப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செட்டில் லைஃப்ல இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருவாங்க. அது மாதிரி அடுத்த நாள் எனக்கு சினிமா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றேன். அப்ப நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இருக்கிற ஃபேமிலி அண்ட் வெரி சாரி அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். இருங்க சார், செந்தில் சார். கண்டிப்பா இல்ல நீங்க இந்த கண்ணீருக்கு பின்னாடி அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு கஷ்டங்கள் தெரியுது. ஏன்னா இந்த எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான சினிமா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எமோஷனல் ஆறீங்க, நீங்க மட்டும் தான் இந்த வைஃபுமே எமோஷனல் ஆறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள், எங்க எல்லாரோடைய சப்போர்ட்டும் இருக்கும் ஸ்ரீ செந்தில் அவர்களே. ஏன்னா அவரோட உழைப்பை நானும் வீட்டுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு டேலண்டட். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான சினிமா இருக்கும். யார்கிட்ட விடாம இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ண ஸ்ரீ செந்தில். தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி செந்தில் சார் கவனம் பண்ணிடுவாரு. நல்ல கைத்தட்டி கொடுத்துருவோம். ஹீரோ பரத் அவர்கள். இறைவனுக்கும் உங்க தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை இன்னைக்குமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த ஈவினிங்ல லாஸ்டா பேசும்போது இதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்று எங்க ஒரு இடத்துல யோசிச்சு வச்சிருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஷார்ட்டா ஒரு விஷயத்த முடிச்சிடறேன். இப்போ இது இவரு வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுகல, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்பை சார், நீங்க மட்டும் தான் பேலன்ஸ், வெளில கெஸ்ட்ல இருந்து மற்ற எல்லாம் எங்க ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த பிரான்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கரியர்ல நான் இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய புது டைரக்டர்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னில தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்தது, வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ண. அப்கோர்ஸ் 2-1.5 வருஷம் கோவிட்ல போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்து. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் டைரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேற மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியை பெரிய டைரக்டர்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவர் அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்பார் டீப் டவுன் ஹேட் எனக்கு தோணிட்டே இருந்தது, நம்ம திருப்பி காளிதாஸ் டீம் கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். நான் நிறைய புது டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். அவ்வளோ சின்சியர் இங்க வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம டெய்லியுமே நம்மளை போய் ஒப்படைச்சலாம்.
என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், நல்ல டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்க ஜோன் ஓப்பன் ஆயிடும். இதுதான் பேஸ். நல்ல டைரக்டர் கிடைக்கலன்னா தான் பஞ்சாயத்து. கதை சரியா வராது, இல்ல சொன்ன கதையை சரியா எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டைரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிற டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா, ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தி பர்టిక్యులர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டைரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமால எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு 8 படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு 2 படம் ஓடலைன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்ப வந்துட்டு அதுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டா இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். It became an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரி எங்கேயும் போல, இதே இண்டஸ்ட்ரி நான் இருக்குங்கிறதுனால தான் 23 வருஷமா நான் சர்வை பண்ணி பிடிச்சு அடிச்சு ஏறி வந்துட்டு இருக்கேன். பட் அப்கோர்ஸ் அந்த பிசினஸ் வரும்போது பாத்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியா அந்த படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்க சைன் பண்ற ஃபிலிமோட பட்ஜெட்டா இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்துல எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமா இருந்து காளிதாஸ். ஸோ கமிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கான்டாக்டா ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். பட் இட் பிகேம் a bigger film. இப்படி ஒரு பெரிய ஒரு படமா மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸ்ல தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்திருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலாம் சொல்லலாம், இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்ல அமைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு அது எனக்கு இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிசினஸ் ரீதியா பார்த்து பண்ற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கதையை மட்டுமே நம்பி இவங்க 2 பேரும் இன்னும் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்சது மட்டும் இல்லாம இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேல கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமா, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். அதே படம் வேற பிகர் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்க பிளஸ் பண்ணும்போது சொன்னாங்க, படத்துக்கு வந்துட்டு ஒரு திருப்பி ஒரு நல்ல ஒரு ஃபிலிமா இருக்கணும், அவர் டெலிவரி பண்ண வேண்டிய டைம்ல இருக்காருன்னு. அது இந்த படமா இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. Why? Because crime thrillers என்னைக்குமே ஒரு மவுஸ் இருக்கு. You can definitely do a binge watch. OTT-ல வந்தாலும் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது எந்த இடத்துல நகர விடாத ஒரு ஸ்கிரீன் பிளே நீங்க மூவ் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா that film will have the flavor. அது இந்த படத்துல நிறையவே இருக்கு. நிறைய பார்த்த நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன, ரஞ்சித் சார் சொன்னதா இருக்கட்டும், இல்லைன்னா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், அந்த ட்விஸ்டுக்குள்ளே ஒரு படம் இருந்தா அப்படிங்கிற ஒரு பியூர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகும். இந்த படத்துல அந்த ஃபிளேவர் இருக்கு. This is definitely not a regular crime thriller film. It is an emotional drama. This film has a lot of flavors. ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்னு வேற ஒரு ஆங்கிள் பத்திரிகை மீது அதை பாராட்ட ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்பேன். அதே மாதிரி இந்த படத்துல கிரைம்ல 2 கிரைம் இருக்கு, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம். So this film is based on that. ஒரு எமோஷனல் கிரைம்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸா ட்ரெஸ் போட்ட 2 படத்துலயுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மறக்கினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேசுறது எதுவுமே பண்ணது கிடையாது. You can see காளிதாஸ் ஒன்ல என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃபிளேவர் இருந்தது, அதே ஃபிளேவர் இந்த படத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஸ் நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. பியூட்டிஃபுல் டீம், அதுவும் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட், க்ரூ, மெம்பர்ஸ், ஏபிசி, டெக்னீஷியன், லைட் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் பண்ண காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கு செந்தில் சாருக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் கேள்வி நானும் கேட்டேன்,
சார் எல்லாம் ஓகே சார், டாப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கு இப்படி இருக்கும், அவங்க டாப் யூனிஃபார்ம் எப்படி இருப்பாங்க சார்? ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி கிரியேட்டிவ்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்ல இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே சிக்கன் டாப் ட்ரெஸ்ல இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அதெல்லாம் சொல்லுவாங்க அன்யூனிஃபார்ம்ல, அதுல வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்பிடண்டா அந்த கேரக்டர் கேரி பண்ணி அந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட வேஷிய அந்த கேரக்டர் வெளியே எடுத்துட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்து இந்த கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும், மேலும் இல்லை கீழே இல்லை, கரெக்டா ஒரு கிராஃப் இருந்துட்டு சொல்றேன். அப்படி வெரி சைஸ் டஸ் நாட் மேட்டர், the performance which matters. That is always there. So don't worry. And Abharnadi, I think இருக்கை பற்றியோட பெரிய ஃபேன் நான் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ் நீங்க. யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க, யதார்த்த கதைகள் பண்றது இல்லை, நிறைய கதைகள் வந்து நடிகை தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ். இந்த படத்துல வந்துட்டு ஒரு நல்ல எமோஷனல் சீன் அவங்க தான் இருக்கும், ரொம்ப அழகா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தீங்க. சங்கீதா மேம், இப்ப நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கேன், நம்மளுக்குள்ளேயே ஒருத்தர் வந்துட்டு போட்டி உள்ள தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் இண்டஸ்ட்ரி. நீங்க ஒரே வருது அவங்க திக்கி சொன்ன மாதிரி நீங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு, அவ்வளோ ஒரு எஸ்தட்டிக்கான ஆக்டிங் நீங்க நடிக்கிறதே தெரியல. ஆனா பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாம ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட். அது நீங்க ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம், ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கமிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You're blessed to have a launch like this. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்க சின்சியரா இருந்தா சினிமா உங்களை பார்த்துக்கணும். That is only underline. நீங்க வந்து சினிமாவுக்கு ரொம்ப சின்சியரா இருங்க, ஹானஸ்டா இருங்க. It will take care of you. I think you are blessed to have a father like this, to get a launch for you like this. So அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகா உங்களை வந்து இந்த படத்துல ஒரு யூஸ் பண்ணியிருப்பாரு. படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்க கேரக்டரை நோக்கிட்டு போகும், வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிற ஃபேக்டரை அது ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க. ஸோ இதே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ட்ரூ பிளெஸிங்ஸ் for you. And of course டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. I just want to சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்க தான் சார். அண்ட் உங்களோட எனக்கு இருந்த வியப்பா இருக்கு, எப்படி அந்த ரீரெக்கார்டிங் செஞ்சு உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல நாங்க பார்க்கும்போது ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்கலி கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சீன் ரொம்ப பேடா இருக்கும், ஆனா அந்த மியூசிக்ல கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ் அந்த லேக் தெரியாம எடுத்துட்டு போறதுக்கு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமா இருக்கும். அண்ட் தேங்க்யூ சோ மச் சார். இந்த படத்துல வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் தி வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளா மாற போறது உங்களோட ஆதாரம் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இந்த டீசர் வந்தபோது எல்லாரும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லாருக்கும், அப்படிலாம் இல்லை. ரெண்டே தான் நடந்தது. ஒன்னா சாம் சீரிஸோட ஆர்ஆர் பயங்கரமா இருக்கு, அதே மாதிரி சுரேஷ் உங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமா இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு எஸ்பெஷலி எனி ஃபிலிம்க்கு ரொம்ப முக்கியம், பட் கிரைம் த்ரில்லருக்கு கூடுதலா முக்கியமா இருக்கு. சுரேஷ் பாலா நான் அதோட பண்ற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணேன், அதுக்கப்புறம் முரல் பண்ணேன், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்றது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன். ஒரு குவிக்கா நம்மளுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு அப்படிங்கிற டைரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சார் பிரியன் சார் இருந்தாரு. நான் சீரியல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டா இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு கீழே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டர்ல ஒர்க்ல இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமா வருங்க,
நீங்க எமோஷன் ஆக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடைச்சது. ஒரு லாட் ஆஃப் கான்பிடென்டான ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாம சின்ன படங்கள் இல்லாம இப்ப லாஸ்டா வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அந்த ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் தி ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்தா சார் வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியா ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியா வந்துட்டு நேர்த்தியா ஒரு சின்சியரா ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷூர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டைரக்டர்ஸோட பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைன்னா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டைரக்டர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஸ்டக் ஆகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We are doing it 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஐ எம் ஷூர் யூ வில் டிசப்பாயிண்டிங் அண்ட் பிரஸ் டெஃபினட்டா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர்ங்க, நீங்க சொன்ன மாதிரி